வேளச்சேரியில் ஒருதலை காதல் விவகாரத்தில் செவிலியரை காரில் கடத்திச் சென்ற நபரை அச்சரப்பாக்கத்தில் போலீசார் கைது செய்தனர். கடத்தப்பட்ட செவிலியர் மீட்கப்பட்டது எப்படி? சென்னை வேளச்சேரியில் பணிக்கு செல்வதற்காக மருத்துவமனைக்கு சீருடையில் நடந்து சென்ற செவிலியர் ஒருவரை காலை 9 மணியளவில் காரில் வந்த சில மர்ம நபர்கள் கடத்திச் சென்றுள்ளனர். இதை நேரில் பார்த்த அதே மருத்துவமனையில் பணிபுரியும் மற்றொரு செவிலியர் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். செவிலியர் கூறிய தகவலின் பேரில் மருத்துவமனை நிர்வாகம் வேளச்சேரி காவல்துறைக்கு தகவலை தெரிவித்தது. உடனடியாக வேளச்சேரி காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் செவிலியரை கடத்திச் சென்ற காரின் பதிவெண்ணை வைத்து அடுத்தடுத்த சிசிடிவி காட்சிகளில் கார் செல்லும் இடத்தை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சுங்கச்சாவடிகள் கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்டன. அதன் பேரில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் அச்சரப்பாக்கம் சுங்கச்சாவடியை கடக்க முயன்ற கார் பிடிபட்டது. காரில் இருந்தவர்களை அச்சரப்பாக்கம் காவல்துறையினர் பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் காரில் இருந்த பெண் கடத்தப்பட்ட செவிலியர் ஜெமுனா என்பது தெரியவந்தது. மேலும் அவரை கடத்தியவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சபாபதி மற்றும் அவரது கூட்டாளிகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் தூரத்து உறவினரான சபாபதி செவிலியர் ஜெமுனாவை ஒருதலைபட்சமாக காதலித்து வந்ததும் பெண் கேட்டு தராததால் ஆத்திரத்தில் நண்பர்கள் ஹரீஷ், சபரிநாதன், ராஜேஷ் ஆகியோரோடு சேர்ந்து அவரை காரில் கடத்தியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அச்சரப்பாக்கம் போலீசார் செவிலியரை கடத்திய 4 பேரையும் வேளச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கடத்தலுக்காக பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தப்பட்ட பெண்ணை புகார் அளித்த 2 மணி நேரத்தில் மீட்ட காவல்துறையினருக்கு உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர். சென்னையில் பட்டப்பகலில் காதலிக்க மறுத்த செவிலியரை கடத்திய சம்பவம் வேளச்சேரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.